வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கு கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து மல்டிபிள் ஈவெண்ட்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய மொய்யை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய டேஷ்போர்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஈவெண்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ண முடியும். இந்த ஈவெண்ட்ஸை வந்து நீங்கள் ஸ்பாட்லேயும் க்ரியேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா க்ளவுடில் க்ரியேட் பண்ண முடியும். அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதாவது ஈவெண்ட் ஆர்கனைசர் இஆர்பி சாஃப்ட்வேர் ப்ளஸ் அதில் மொய் கவுண்டர் அப்படின்ட்டு ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுத்துலேயுமே ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஈவெண்ட்டை சூஸ் பண்ணிடுறோம். இதான் எந்த ஈவெண்ட்டை நம்ம இப்போது கரண்ட்லி ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த ஈவெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டோட்டல் கலெக்ஷன், இது வரைக்கும் ஆன கலெக்ஷன், கான்ட்ரிபியூட்டர்ஸ் எவ்வளோ பேர் வந்து மொய் செஞ்சுருக்கிறாங்க, கவுண்டர் கேஷ். இப்போ கவுண்டர் கேஷில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் அமௌண்ட் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட் க்ரீன் கலரில் மாறணும். அப்போ வந்து லாஸ்ட்டாக மொய் வச்ச அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா? கால்குலேட் பண்ணும்போது 500 தாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 500 தாள் வந்து ஆட் பண்ணுறோம். 200 தாளில் ஒரு 2, 100 தாளில் 1, இந்த இடத்துல காயின்ஸில் 1 இப்போ ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல க்ரீன் கலரில் மாறிடுச்சு. அதாவது டோட்டல் கலெக்ஷன் அமௌண்ட்டும் என்கிட்ட இருக்கக்கூடிய கவுண்டட் கேஷும் ஈவனாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போது நம்ம கரெக்டாக இந்த 500 தாள் 18 இதெல்லாமே கரெக்டாக நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக ஈவன் ஆகிடும். அடுத்தது பே அவுட். பே அவுட்டுன்றது என்னென்னா, இப்போ ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க இடையில ஒரு சில அமௌண்ட் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி அந்த அமௌண்ட்டோட வேல்யூ இப்போ ஒரு 2000 வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ ரீசன் வந்து டெக்கர் பண்ணுறவங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஃப்ளவர் ஒர்க்குக்கு கூலி தராங்க, ஏதோ ஒன்று. ஸோ டேக்கன் பை யார் அது வாங்கிட்டு போகிறாங்க, இப்போ துரை வாங்கிட்டு போகிறாரு, அதாவது அந்த அப்ரூவ்டு பை யார் அப்படின்னு, அதாவது அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ், அதாவது பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ அதில் யார் இந்த நம்மளை வந்து இந்த சர்வீஸுக்கு கூட்டாங்களோ அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் பே அவுட் அப்படின்னு கொடுத்துரும். பே அவுட் உங்களுக்கு சேவ் ஆகிடும். பே அவுட் ஆனோன்னு பாருங்கள், பே அவுட் ஆனால் கேஷ் இன் ஹேண்டு டிஃப்ரெண்ட் பேமெண்ட்டு. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், ஒரு 500 தாள் இருக்கிறதுனால ஒரு 4 தாள் வந்து மைனஸ் பண்ணியிருப்போம். 1 2 3 4 கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 0 ஆகிடும். ஸோ ஈவனாக இருக்கும். இதுதான் வந்து இந்த டேஷ்போர்டில் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது. அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டை நம்மளுக்கு கொடுக்குறாங்கல்ல, கொடுத்தவங்களுடைய யூபிஐ ஐடியை வந்து நம்ம செட்டிங்ஸில் ஒன்ஸ் ஆட் பண்ணிடணும். இதுமாரி ஓகேங்களா? செட்டிங்ஸ் போனீங்கன்னா இந்த இடத்துல யூபிஐ ஐடி ஆட் பண்ணிடணும். இது எப்படிங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் எந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல எங்கே நான் கிளிக் பண்ணாலும் என்னுடைய ஷார்ட்கட் F2 ப்ரெஸ் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக கெஸ்ட் நேமுக்கு ஜம்ப் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக கெஸ்ட்டு நேமுக்கு ஜம்ப் ஆகிடும். இப்போ நான் ஜெயக்குமார் வந்து இப்போ மொய் செய்கிறார். ஓகே, அவருடைய மொபைல் நம்பர் தந்தால் நம்ம வாங்கிக்கலாம், இல்லைனா அது என்ட்ரு அடித்து அடுத்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நேட்டிவ் பிளேஸ் வந்து ஈரோடுன்னு வச்சுக்கோங்க. ஈரோடு கேப்ஸில் வேணால் நீங்கள் கரெக்டாக இது பண்ணி வச்சுக்கோங்க. ரிலேஷன் வந்து ஃப்ரெண்டு. ஓகே, என்ட்ரு அடித்தோடனே கேஷுக்கு போயிடும். இப்போ 1001 இல்லை 2001 வைக்கிறாருன்னா 2001 என்ட்ரு அடித்த அடுத்த செகண்டு உங்களுக்கு 3 இன்ச் பிரிண்டர் வச்சுருந்தீங்கன்னா 3 இன்ச் பிரிண்டரில் உடனே இமிடியேட்டாக என்ன ஆகிடும்னா உங்களுக்கு ஜம்ப் ஆகிடும். ஓகே, இதுக்கப்புறம் அவருடைய கேஷ் வந்து ஸ்ப்ளிட்டடாக கொடுக்குறாரு. எக்ஸாம்பிள் 500 தாள் 3, மீதி வந்து 5 தாள். அப்போ டேரெக்டாகவே நீங்கள் கவுண்ட் பண்ணி 6ன்னு போட்டுக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு 1 ரூபா வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே 0 ஆகிடும். இப்போ மொத்தமாக இது வரைக்கும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேர் மொய் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இதுவுமே நீங்கள் பிரிண்ட்டு ரிசிப்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிரிண்ட் ரிசிப்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் இன்னொருத்தர் வந்து ஜிபே பண்ணுறன்றது, அவர்கிட்ட கேஷ் இல்லைங்க நான் ஜிபே பண்ணணும் அப்படின்னு கேட்டார் அப்படின்னா, இப்போ நான் வந்து இப்போ யஷ்வந்த், ஓகே யஷ்வந்த்னு போடுறேன். மொபைல் நம்பர் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. விழுப்புரம் கொடுத்துட்டு என்டர். ரிலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பிரதர்னு போட்டுக்கிறேன். தமிழில் வேணாலும் போட்டுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல
ரூ. 501 ஜிபே பண்ணுறாரு. 501ன்னு கொடுத்துட்டு நீங்கள் இந்த கியூஆர் கோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரூ. 501 கியூஆர் கோடு வந்துடும். அப்புறம் நீங்கள் அவங்கள்ட்ட மொபைல் வாங்கி ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல இப்போ அதாவது இங்கே பேமெண்ட் பண்ணிட்டாங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு F4 ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக பேமெண்ட் இதில் வந்து உங்களுக்கு சிங்க் ஆகிக்கும். அப்படியே ஒரு என்ட்ரு அடிச்சிங்கன்னா பிரிண்ட் அவுட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ ஜிபேயில் வந்தாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம ஜிபேன்னு மென்ஷன் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கலாம். ரைட். இப்போ நான் வந்து என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரிப்போர்ட் வரும். அதே மாதிரி இப்போது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், தமிழில் அடிக்க முடியுமா? தமிழில் கண்டிப்பாக அடிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து தமிழை எனபிள் பண்ணுறதுக்கு விண்டோஸ் ஸ்பேஸ் பார் அடிச்சிங்கன்னா தமிழ் இன்புட் டூல் எனபிள் ஆகிடும். இன்புட் டூல் அதாவது டிஃபால்ட்டாக இருக்காது, நம்ம தான் அதை ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நான் யஷ்வந்த்னு கொடுத்துட்றேன். யஷ்வந்த் உங்களுக்கு தெரியும் தங்கிலீஷ் எப்படி உங்களுக்கு வரணுமோ அந்த மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ்ன்றதுக்கு ஸோ தங்கிலீஷ் உங்களுக்கு வேகமாக அடிக்க தெரியும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ சகோதரர் போட்டு ஒரு என்டர் அவ்வளோதான். உடனே பிரிண்ட் அவுட் வந்துடும். பிரிண்ட் அவுட்டு நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்றது. இப்போ டிஃபால்ட் பிரிண்டர் நம்ம வந்து எந்த பிரிண்டர் ஃபைனலாக நம்ம டிஃபால்ட் பண்ணுறோமோ அந்த பிரிண்டரில் உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஓகேங்களா? ரைட். இப்போ கான்ட்ரிபியூட் ஆகிடுச்சு. இப்போ இதை க்ளவுடில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல சிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஈவெண்ட்டோடைய சிங்க் ப்ராசஸ் இப்போ சிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா 3 என்ட்ரிஸ் டு தி சர்வர் அப்படின்னு இருக்கும். இப்போ சர்வருக்கு இது என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சிங்க் ஆகிடுச்சு. ஈவெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட் இருந்தால் நீங்கள் கால்குலேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ 2524 2 காயின். ஓகே க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக வச்சுருக்கோன்னு அர்த்தம். இப்போ நம்ம சிங்க் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ நான் சிங்க் கொடுத்துட்டேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சுன்னா சிங்க் ஆகிடுச்சு. ரைட். இப்போ சிங்க் ஆனதை எப்படி பார்க்குறது? அடுத்தது இந்த ரிசிப்ட் எப்படி பார்க்குறது? இது ரெண்டுமே நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது மொய் ப்ளஸ் சேவ் பண்ணிவிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து ரிசிப்டை காமிச்சிட்றேன். ரிசிப்ட் எப்படி இருக்கும்னு தெரியணும் இல்லையா உங்களுக்கு? ஓகே, ஸோ இது வந்து 3 இன்ச் பிரிண்டரில் உங்களுக்கு சூப்பராக வந்துடும். ஓகேவா? வரிசை எண் என்ன, ஃபங்க்ஷன், பங்களிப்பு தொகை என்ன எல்லாமே போட்டு உங்களுக்கு நன்றி தேங்க்யூ அப்படின்னு போட்டு இது வரும். இது வந்து கியூஆர் கோடு யூபிஐ தான். இதில் கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட ஸ்கேன் பண்ணி பேமெண்ட்டை செட்டில் பண்ணிக்க முடியும். ரைட்டு. இப்போ ஆன்லைனில் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரௌசர் போயிடுறேன். கூகுள் குரோம் அட்மின் 1 2 3. ஓகே, இப்போது நம்ம அங்கே நடந்தது எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்க்கலாம். லாஸ்ட் என்ட்ரிஸ் பாருங்கள். யஷ்வந்த் 500 பே பண்ணது, ஜெயக்குமார், கால்தாஸ். ஸோ டபுள் என்ட்ரி ஆகிருக்கு, அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மணியில் மொய் என்ட்ரி அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டால் எந்த ஈவெண்ட்டோ அந்த ஈவெண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணால் லாஸ்ட்டாக நடந்த எல்லா ட்ரான்சாக்ஷன் லைவ் ட்ரான்சாக்ஷன் எங்களுக்கு காமிக்கும். இப்போ 2 டைம் என்ட்ரி ஆகிருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும். டெலீட் பண்ணுறதா தான் டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ லைவ் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இது தான் வந்து டோட்டல். இங்கேயே நாங்கள் கியூஆர் கோடும் இங்கேயுமே நம்ம கொடுத்துருக்கோம். பேமெண்ட்டை என்ட்ரி பண்ணிங்கன்னா பேமெண்ட், அதாவது டீட்டெயில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பேமெண்ட்டை வந்து கலெக்ஷன் பண்ணிக்க முடியும். இப்போ ஆட் பண்ணி இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஜென்ரேட் ஆகி காமிக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் பே அவுட்டு எவ்வளோ ஆகிருக்குது. லைவ் டிஸ்பிளே, இப்போ டிவியில் வந்து நம்ம லைவாக டிஸ்பிளே பண்ண முடியும். இப்படி காமிக்கும் உங்களுக்கு லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு A to Z வந்து உங்களுக்கு டிவியில் நம்ம அவுட்புட் காமிக்க முடியும். கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ நடந்திருக்குது, இப்போ லைவாக நடந்தக்கூடிய டீட்டெயில்ஸ். இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு F11 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து எல்லாமே விசிபிள் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ ரிஜிஸ்டர் டீட்டெயில்ஸ், ஸோ டோட்டல் ரிஜிஸ்டர் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ என்னென்ன கலெக்ஷன் ஆகிருக்கு, என்னென்ன இது ஆகிருக்கு எல்லாமே A to Z வந்து கொடுத்துட முடியும். ரைட்டு. இது வந்து நாட் ஒன்லி ஃபார், இப்போ ஈவெண்ட் ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் மொய், என்டையர் ஆப்ரேஷனுமே நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். உதாரணத்துக்கு லீடு சிஆர்எம், இப்போ ஒரு கிளைண்ட் வராங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ரோல் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நியூ லீடாக ஃபாலோ பண்ணணுமா, கொட்டேஷன் சென்ட் பண்ணணுமா, நெகோஷியேஷன் நடக்குதா, கன்ஃபார்ம்டா, லாஸ்ட்டாக இல்லை கேன்சலாக. ஓகே, ஸோ அவங்களுடைய லீடை வந்து நம்ம என்ட்ரி பண்ணுறதுனால அதனுடைய கஸ்டமரை வந்து நம்ம தக்க வச்சுக்க முடியும். கஸ்டமர்ஸ் டீட்டெயில்ஸை ஹேண்டில் பண்ணுறது. ஓகேங்களா? கொட்டேஷன், அவங்க கொட்டேஷன் கேட்டாங்கன்னா அவங்களுடைய கொட்டேஷன் அனுப்பிச்சிட்டு அது அப்ரூவ்ட் ஆகிடுச்சுன்னா அப்ரூவ்டு வந்து நம்ம ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ் பண்ணுறது, அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ரேஷன் ஈவெண்ட் பிளானர், ஈவெண்ட் பிளானரில்
நம்ம என்னென்ன ஈவெண்ட்டு கனெக்ட் பண்ணுறோமோ அதை வந்து இங்கேயும் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ தனியாக தான் போடணும். இப்போதைக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் எப்படி ஒர்க் ஆகுது, மொய் செக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இதுக்குன்னு நான் செப்பரேட்டாக நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு கிளியராக போடுறேன், பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.